அடுத்தது ஒண்ணு ஏறு வரிசையில் எழுதுக்கதான். ஏறு வரிசையில் இப்ப என்ன சொன்னேன், சின்ன எண்கள்ல இருந்து பெரிய எண்களுக்கு ஏறுது, ஏணிப்படி மேல ஏறி போறதுதான் சொல்லியிருக்கேன். இங்க கொடுத்திருக்க எண்களை பார்த்து நம்ம பயந்துடக்கூடாது. இங்க கொடுத்திருக்க எண்கள் என்ன பாருங்க, √64, 6/2, 6, 2/4. இத ஏறு வரிசையில் எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம இது எல்லா நம்பர்ஸையும் என்னவா கொண்டு வரணும், எல்லாத்தையும் நார்மலான நம்பர்ஸ்க்கு மாத்திக்கணும். இப்ப √64 அது ரூட் எடுத்துட்டோம்னா என்ன கிடைக்கும், 8 தான் கிடைக்கும். 8 8 64 இல்லையா, அதனால 8 தான் கிடைக்கும். அது 6/2 அப்படின்னு கொடுத்துறாங்க. அப்ப 6/2னா 6 ரெண்டு தடவை போட்டு அது மல்டிப்ளை பண்ணணும். 6 6 சார் என்ன கிடைக்குது, 36 கிடைக்குது. இங்க 6 அப்படியே போட்டுக்கலாம். 2/4 அப்படின்னு அர்த்தம், 4 தடவை 2 போட்டு மல்டிப்ளை பண்ணணும். 2 × 2 × 2 × 2 அவ்வளவுதான். இப்ப மல்டிப்ளை பண்ணுங்க. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. அப்ப இதுதான் சரியா. இப்ப இந்த எண்களை இங்க இருக்க ஆர்டர் பண்ணி நம்ம இங்க எழுதிட்டோம். இதுதான் நம்ம என்னத்துல எழுதணும், ஏறு வரிசையில எழுத போறோம். அப்ப ஏறு வரிசையில என்ன, சின்ன எண் தான் வரணும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, 6 தான் சின்ன எண் இல்லையா. இப்ப ஆன்சர்னு போட்டு எழுதுற பாருங்க. இப்ப 6 தான் ஃபர்ஸ்ட் வரணும். ரெண்டாவதா என்ன வரணும், அதுக்கு அடுத்தது எது, 8. அப்ப 8க்கு எந்த எண் வருது, √64 வருது. அதனால √64 எழுதிடுறோம். அடுத்தது எந்த எண் வருது, 14. 16ஓட இங்க என்ன கொடுத்திருக்காங்க, 2/4. நெக்ஸ்ட் 36. 36க்கு என்ன வரணும், 6/2. இதுதான் ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கலாமா. ஓகே.